நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்ப்போம். இன்று மங்களகரமான பிளவ வருடம் ஆனி மாதம் மிதுன மாதம். அதே நேரத்தில் இன்றைக்கி தமிழ் தேதி 6ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் கிரீஷ்ம ருத்து ஞாயிற்றுக்கிழமை 20/6/2021 சுக்லபட்சம் வளர்பிறை நாள். இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பகல் 3:47 வரைக்கும், பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைய திதி தசமி திதி பகல் 12:46 வரைக்கும், பிறகு ஏகாதசி திதி. இன்று 60 நாழிகையும் சித்த யோகம் இருக்கிறது. இன்று சந்திராஷ்டமம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மீனராசிக்கு சந்திராஷ்டம நாள். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய ராகுகால நேரம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை நேரம் பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய இன்றைய நாளில் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, பகல் 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. இப்பொழுது இன்றைய பஞ்சாங்கத்தை பார்த்தோம். 12 ராசிகளுக்கும் இன்றைய கிரகங்கள் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். முதலில் மேஷ ராசி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, மேஷராசி அதிபதி 4ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. 4ஆம் இடத்து அதிபதி சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து அவர் செவ்வாயினுடைய சாரம் பெற்றிருக்கிறார் பகல் 3:47 வரைக்கும், பிறகு சுவாதி ராகுனுடைய சாரம். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் பாவம் சிறப்பாக இருக்குது. 6ஆம் இடத்து அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் 3ல் ஆட்சி நிலையில் இருக்கிறார். அதாவது சுகஸ்தானம் நல்லா இருக்குது, ஆரோக்கியஸ்தானம் நல்லா இருக்குது, பணவரவு பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடமும் சரி 3ஆம் இடமும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளுங்க. விடுமுறை நாள் வீட்டில் இருக்கும் பொழுது தேக ஆரோக்கியமும் சுகமும் ரொம்ப முக்கியம். அது ரெண்டும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று பூரணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். அதே நேரத்தில் 5ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். புத்திர புத்திரிகளும் இன்றைக்கி சந்தோஷமாக அவங்களும் இருந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதையும் வாங்கி கொடுத்து அவர்களையும் மகிழ்விக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். பணவரவு இருக்குது, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். வீட்டில் விருந்தினர்களுடைய வருகை இருக்கும். உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய செவ்வாயினுடைய சாரம் பெற்று இருப்பது என்பது இன்று பகல் 3:47 வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு நாள். அதுக்கப்புறம் யோகம் இல்லையா அப்படின்னா இருக்குது. ராகுச்சாரம் பெற்றிருக்கிறார். ராகுச்சாரம் பெற்றால் என்ன அப்படின்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள்ள அதுக்கப்புறம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. 3:47 வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் நினச்ச காரியங்கள் சாதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். மொத்தத்தில் இன்றைக்கி உங்களுக்கு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். அடுத்தது ரிஷபம். ரிஷபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்
ரிஷப ராசி காலபுருஷ தத்துவப்படி உங்களுக்கு 2வது ராசி. ராசி அதிபதி சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். ஆக்சுவலாக புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு பொன்னான ஒரு நாள், அதுவும் இன்றைக்கி விடுமுறையாக இருக்கிறதால உங்களுக்கு வெளியில் போயிட்டு வரக்கூடிய ஒரு சந்தோஷம், கேளிக்கை, சினிமா, ட்ராமான்னு வெளியில் கிளம்பலாம். ஆனால் உங்களுக்கு அதற்கான சரியான ஒரு தருணம் இது அல்ல. அதனால் வீட்டில் இருந்தே நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஏன்னா 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க, நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். இன்றைக்கி நீங்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நாள். மனைவிக்கும் சரி குழந்தைகளுக்கும் வாங்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அதே நேரத்தில் உங்களுக்கு 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், 6ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கும் இன்றைக்கி ஒரு பெருத்த யோகமான ஒரு நாள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அற்புதமான ஒரு நாள். ராசி அதிபதியை குரு பார்க்குறார். அதே நேரத்தில் உங்களுக்கு 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், ஆரோக்கிய ஸ்தானத்தை குரு பார்க்குறார். இதை விட சிறப்பு இன்றைக்கி வேறு என்னங்க வேணும்? வீட்டில் இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பீங்க, வெளியில் போயிட்டு வந்தாலும் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. வெளியில் கடைக்கண்ணிக்கு போவீங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை, மீண்டும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி தருவீர்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வண்டி வாகனங்களில் போகும் பொழுது கொஞ்சம் வழியில் ஏதாவது ரிப்பேர் ஆகி செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு நாளாக கூட அமைகிறது. அப்போது நீங்கள் சுகஸ்தானம் கிடலையான்னு கேட்கக்கூடாது. வண்டி வாகனங்கள் செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு நாள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். ஆன்மீக சிந்தனை மேலோங்கக்கூடிய ஒரு நாள். 10இல் குரு இருக்கிறார். அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடும் அன்பர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் வேலை பலுச்சுமை, வேலையிலேருந்து சுமைகள் எதுவும் இல்லாமல் திருப்திகரமாக வேலை பார்த்துட்டு வீடு திரும்பக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாளாக அமைகிறது. அடுத்தது மிதுனம். மிதுன ராசி காலபுருஷ தத்துவப்படி 3வது ராசி. ராசி அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விடுமுறை நாளாக இருந்தாலும் அவர்கள் அவங்களுடைய பணி சிறப்பாக பணி செய்து அவங்க மேலிடத்தில் செல்வாக்கை பெறக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் 2ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் பகைநிலை பாராட்டுவார்கள். நீங்கள் அவங்கள அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அரசாங்கத்தால் அனுகூலம். ஞாயிற்றுக்கிழமை அரசாங்கத்தால் என்ன வெகுமதி கிடைக்குமோ அது இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை ஆரோக்கிய ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக வரும். ஆனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையை பாராட்டக்கூடிய, ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் குழந்தை குட்டிகளோடு அனைவரும் நல்லா அருமையாக சமைச்சு விருந்துண்டு அதாவது நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இது அமைகிறது. இந்த மிதுன ராசி அன்பர்கள் அத்தியாவசிய பணி, பத்திரிகை துறை, மீடியா துறையில் பணியாற்றும் அன்பர்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் இருக்கிறது. மற்றபடி இந்த மிதுன ராசிக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். அடுத்தது கடன்.
கடகராசி அதிபதி 4ஆம் வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார். ராசியே குரு பார்க்கல, ராசிநாதன் செவ்வாய் யோகாதிபதியினுடைய சாரம் பெற்று சிறப்பாக இருக்கிறார். அப்போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு தெளிவான ஒரு நாள், சந்தோஷம் மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நாள். அவங்க இது வரைக்கும் ஒரு கன்ஃபியூஸ்டு நிலையில் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அப்படின்னு மட்டும் இல்லைங்க, இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்பொழுது இவங்களுக்கு ஒரு மனதில் ஒரு தெம்பு, ஒரு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாள். ஏன்னா ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வை ஏற்பட்டு குருச்சந்திர யோகம் கிடைக்கிறது. அவர் வாங்கியதும் சித்திரை நட்சத்திரம், செவ்வாயினுடைய சாரம். அடுத்தது உங்களுக்கு வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாள். அதே நேரத்தில் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை. பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள் மற்றும் காவல்துறை, மின்சாரத்துறை, தீயணைப்புத்துறை, இராணுவத்துறை, மருத்துவத்துறை, அத்தியாவசிய பணிகளில் பணியாற்றும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், வேலை பளு எதுவும் இல்லாமல் சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அடுத்தது உங்களுக்கு சிம்ம ராசி அதிபதி 11ஆம் வீட்டில் இருக்கிறது ஒரு சிறப்பு. ராசியை குரு பார்க்கறது சிறப்பு, ராசிநாதனை குரு பார்க்கிறது ஒரு சிறப்பு. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இந்த 1ஆம் இடம் சிறப்பாக இருக்கா? 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 5 குடையவன் 7 இருக்காரா? 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்து அதிபதி செவ்வாய் 12இல் போய் மறைஞ்சிருந்தாலும் ஓரளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த 12ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் செவ்வாயினுடைய சாரம் பெற்றிருப்பது மாபெரும் சிறப்பு. இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு வெளியில் ஒரு சமூகத்தில் அவங்களுக்கு ஒரு புகழ், ஒரு பெருமை, ஒரு அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நாள். சம்பளம் வாங்காமல் வேலை பார்ப்பாங்க சில பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு பொன்னான ஒரு நாள் என்று சொன்னால் அது மிகையாகாது. மற்றபடி உங்களுக்கு 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. முயற்சி ஸ்தானம், நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் நல்ல ஒரு முயற்சியை, அதாவது வெற்றியை பெற்றுத்தரும். அதே நேரத்தில் இது சூரியனுடைய வீடாக இருப்பதால் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாள். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங், ஏதாவது நல்ல இடத்துக்கு அவங்களுக்கு தகவல் வரலாம், ஃபோன் தகவல் இல்லை, இது மாதிரி ஒரு சிறப்பானது ஒரு நாள் என்று சொன்னால் மிகையாகாது. 7ஆம் இடம் குரு, நண்பர்களால் உதவிக்கரம் இருக்கிறது. கணவன் மனைவி ரொம்ப கிண்ண பரஸ்பர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. அடுத்தது உங்களுக்கு கன்னி அப்படின்னாக்கா, கன்னி ராசி காலபுருஷ தத்துவப்படி 6வது ராசி. ராசி அதிபதி உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார், 10ஆம் வீட்டில் பரிவர்த்தனை யோகத்திலையும் வரார். அப்போது உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனை குரு பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, இவங்களுக்கெல்லாம் மீடியாத்துறை, இந்த அன்பர்கள் இவங்களுக்கு விடுமுறை ஏதுங்க, எல்லா நாளும் வேலை பார்ப்பாங்க. பம்பரமாக சுழலக்கூடிய அன்பர்கள் மீடியாத்துறை, பத்திரிகை துறை அன்பர்கள், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நல்லா அருமையாக வேலை பார்த்து மேலிடத்தில் ஒரு நல்ல ஒரு செல்வாக்கை பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். வீட்டில் விருந்தினர்களுடைய வருகை இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். 5ஆம் வீட்டு அதிபதி வக்ர நிலையில் இருக்கிறதால குலதெய்வ வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக பண்ணியாகணும்.
குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது. தலைக்கு வருது தலைப்பாயோட போகும். அதனால் வீட்டில் இருந்தபடியாகவே குலதெய்வ வழிபாட்டினை செய்யுங்கள். அடுத்தது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் சலசலப்பு, ஒரு மனக்கசப்பு ஏற்படும். இருந்தாலும் அது இரவு நேரத்தில், அது மாலைக்கு பிறகு சரியாக விடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது 9ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு 10ஆம் வீட்டை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. இன்றைக்கி தந்தையால் அனுகூலம், அது பகைநிலை ஏற்படும். இருந்தாலும் தந்தையால் அனுகூலம், பெண்களால் ஆதாயம், தாய்மாமனால் கூட அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அரசாங்கத்தின் மூலம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். அடுத்தது துலாம். துலா ராசி காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசி. இந்த ராசி அதிபதி 9ல் உட்காந்து குரு பார்வையில் இருக்கிறார். ராசியை குரு பார்க்குறார். குரு சந்திர யோகம். 10ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு ராசியில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். 10ஆம் வீட்டை குரு பார்த்தா என்ன, 10ஆம் வீட்டு அதிபதியை குரு பார்த்தா என்ன, ரெண்டும் ஒன்று தான். இருந்த போதிலும் அவர் 7ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் சாரம் பெற்றிருப்பது இன்னும் யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ பாருங்கள், 1, 5, 7, 9, 10 லிங்க் ஆகுது பாருங்கள். ரொம்ப இது முக்கியமான இடங்க. இந்த 1, 5, 9, 7, 10லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதால இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு. அதே நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள், கணவன் மனைவி, விருந்தினர்களுடைய வருகை இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தரும். சுப நிகழ்ச்சிகள் கூட வீட்டில் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு அமையும். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொழுது ரொம்ப சந்தோஷமாக போகக்கூடிய ஒரு நாள். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த துலா ராசிக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். அடுத்தது விருச்சிகம். விருச்சிகம் காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசிங்க. ராசி அதிபதி செவ்வாய் யோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 12ல் இருந்து செவ்வாய் சாரம் பெறுகிறார். அப்போது உங்களுக்கு 9, 12 லிங்க்கு ஏற்படுகிறது. அப்போ இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக நீங்கள் வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணம் கண்டிப்பாக போங்க. அதனால் உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு பாக்கியாதிபதி சந்திரன் உங்களுக்கு செவ்வாயினுடைய சாரம் பெற்று 12ல் இருப்பதால் இன்றைக்கி சந்தோஷமாக பொழுது செல்லக்கூடிய ஒரு நாள். நல்ல வேலைக்கு உண்டு உறங்கி பொழுதை இனிதாக கழிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். ஏன்னா அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. 7ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 8ல் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார். ஏற்கனவே புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம், அதில் ஆட்சி பெறுவார். அது சிறப்பு. இங்கே 9ல் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதும் சிறப்பு. வாழ்க்கை துணை இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப பரஸ்பர ஒற்றுமை, அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கருத்து வேறுபாடு நீங்கி இப்போ ரொம்ப அன்னோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். ஆனால் உங்களுக்கு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வரும். அது சரியாக நீங்கள் அவங்க என்ன போகிற பாதை சரியான பாதை தான். நீங்கள் அதை புரிந்து கொண்டு அவங்களுக்கு நீங்கள் ஒரு கோஆப்ரேஷனாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமையாகிறது. மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். அடுத்தது தனுசு. தனுசு காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசி. ராசி 1ஆம் இடத்து அதிபதி 3ல் இருக்கிறார். 5 குடைவன் 8ல் போயிட்டார். ஸோ 7ஆம் வீட்டு அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது உங்களுக்கு இன்றைக்கி நண்பர்கள் உதவுவார்கள்.
கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை இருக்கும். பணம் பல வகையில் வரக்கூடிய ஒரு நிலை இருந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் மட்டும் இன்றைக்கி வச்சிக்காதீங்க. அதோடு பார்த்திங்கன்னா உங்கள் பாக்கியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் வலு குறைந்தாலும் கூட குலதெய்வ வழிபாட்டினால் அதை சரிகட்டி சரி பண்ணிக்கிங்க. குலதெய்வ வழிபாடு இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இருந்தாலும் பாக்கியஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது. பாக்கியஸ்தானாதிபதி சிறப்பாக 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் பெறக்கூடிய ஒரு நாள். பெண்களால் ஆதாயம் நிச்சயமாக இருக்குங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு 11ஆம் வீட்டை குரு பார்ப்பது என்பது ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. எண்ணிய செயல் ஈடேறுதல். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாக இருந்தாலும் மிகவும் சந்தோஷமாக பொழுது செல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள். அடுத்தது மகரம். மகர ராசி அன்பர்கள் 1ஆம் இடத்து அதிபதி சனி 1ஆம் இடத்தில் இருக்கிறார். 5 பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். 9ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்துல ஆக்சுவலாக 5ல் இருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் 6க்கு போகிறார். ஸோ 1, 5, 9 ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு யோகம் நிறைந்த நாள். 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது. போதிய பண வருவாய் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் செலவினங்கள் ஏற்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணிப்பீங்க. செலவை குறைத்து கொள்ளுங்கள். அனாவசிய செலவை குறைத்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த மகர ராசிக்கு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நாள். இருந்த போதிலும் உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். 7ஆம் வீட்டு அதிபதி 10ல் உட்காந்து குரு பார்வையில் இருக்கிறதால இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் ஒரு ஆதாயம், வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு நாளாக அமைகிறது. மொத்தத்தில் இந்த மகர ராசிக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். அடுத்தது கும்பம். கும்பம்னு எடுத்துட்டிங்கன்னா கும்பராசி அதிபதி 12ல் இருந்தாலும் ராசியில் குரு பகவான் இருப்பது மாபெரும் சிறப்பு. இந்த ராசி அதிபதி 5ஆம் வீட்டை பார்க்குறார், 7ஆம் வீட்டை பார்க்குறார். 7ஆம் இடம் ரொம்ப புனிதமாக இருக்கிறது. 5ஆம் இடம் அதை விட ரொம்ப சிறப்பாக இருக்குது. பூர்வ புண்ணியஸ்தான வலு இருக்கிறது. பூர்வீகத்திற்கு சென்று வரக்கூடிய ஒரு நாள். குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும். தந்தையால் ஒரு வெகுமதி, ஒரு சந்தோஷம், ஒரு பணவரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு பாராட்டினை, அதாவது ரொம்ப பாராட்டுவாங்க. அவங்க ரொம்ப உங்கள்கிட்ட அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு தாயாருடைய சொந்தங்கள் பகைமை பாராட்டுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த யோகஸ்தானத்தை 9ஆம் வீட்டையும் குரு பார்ப்பது என்பது வெளியூர் வெளிநாட்டு பயணம் தொடர்பாக உங்களுக்கு தகவல் ஏதேனும் வந்தால் நீங்கள் தாராளமாக வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்லலாம். அதனால் உங்களுக்கு ஆதாயத்தை பெற்று தரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 10ஆம் இடத்தில் கேது இருந்து 10 செவ்வாய் நீச்ச பெற்று இருப்பதால் இந்த கும்பராசி அன்பர்கள் கொஞ்சம் இன்றைக்கி அத்தியாவசிய பணிகளில் மருத்துவத்துறை, இராணுவத்துறை, மின்சாரத்துறை, காவல்துறை போன்ற அத்தியாவசிய பணிகளில் பணியாற்றும் அன்பர்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தாங்க இன்றைக்கி இது பண்ண முடியும். சொந்த தொழில் புரியும் அன்பர்கள், அதாவது வண்டி வாகனங்களில் காய்கறி பழங்கள்லாம் எடுத்து போய் விற்கிறாங்க இல்லையா, அவங்களும் கொஞ்சம் அதிகமாக சிரத்தையோடு வேலை பார்த்தா தான் ஓரளவுக்கு லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. மொத்தத்தில் இந்த கும்பராசிக்கு இன்றைய நாள் ஓரளவுக்கு நல்ல நாளாகத்தான் அமைகிறது. அடுத்தது மீனம். மீன ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம நாள். சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதால இந்த மீன ராசி அன்பர்கள் கொஞ்சம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் போக மாட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் த பீப்புள் வீட்டில் தான் இருப்பீங்க. ஒரு 30% தான் அத்தியாவசியத்துறை, மின்சாரத்துறை
இப்படி தனியார் துறை அல்லது நீங்கள் சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் இப்படி நீங்கள் வேலைக்கு போவீங்க. இருந்தாலும் இந்த 30% அன்பர்கள் வேலைக்கு போவாங்க இல்லையா, சொந்த தொழிலாகட்டும் இல்லை தனியார் துறை அரசு துறை ஆகட்டும், அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடும் அன்பர்களாகட்டும், அவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வீட்டில் இருக்கிறவங்களும் எச்சரிக்கையாக இருக்கணும். அனாவசியமாக ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசக்கூடாது. ஏதோ நீங்கள் ஒன்று பேச போய் அங்கே ஒன்று புரிஞ்சுக்கிட்டு கடைசியில் ஃபோன்லேயே ஒரு தகராறு, சொந்தக்காரங்கிட்ட தகராறு, நண்பர்கள்கிட்ட தகராறு, ஏதோ அதிகாரியோட சமயத்தில் ஃபோனில் வரலாம், அவர்கிட்டயும் தகராறு ஆகிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நீங்கள் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை, நிதானம் தேவை, பொறுமை அவசியம் தேவை. மொத்தத்தில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்று எச்சரிக்கையாக இருந்தால் எந்த ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறோம். மேஷம் முதல் மீனம் வரை இந்த 12 ராசிகளுக்கும் இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாளாக அமைய எங்களது பரிபூர்ண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.